முருகர் நம்மக்கிட்ட இருக்காருன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா? ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகாக காட்டி கொடுப்பாரு. நம்ம வாயில் முருகா முருகான்னு வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முருகான்னு சொல்ல தோணும். நமக்கு எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் நம்ம கவலைப்படவே மாட்டோம். அசைக்கவே முடியாத ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் விடு, அவங்க தானே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு தைரியம் இருக்கும். தெளிவான சிந்தனை நமக்குள்ளே இருக்கும். நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாருன்னா நினச்சாங்கன்னா அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. நம்மளை நல்லா இருக்கக்கூடாது, நம்மளை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நம்ம முன்னாடி அவமானப்பட்டு நிற்பாங்க. எதிரிகள் எல்லாம் காணாமையே போயிட்டுருப்பாங்க. கொஞ்சம் 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 நமக்கு தொந்தரவு கொடுக்குறவங்கெல்லாம் விலகிட்டே இருப்பாங்க நம்மளை விட்டு. நம்ம ஒரு வெளியே போகிறோம் அப்போனா முருகரோட படம் பார்க்கலாம், முருகனுடைய வேலை பார்க்கலாம், ஓ முருகான்னு போட்டிருக்க ஒரு எழுத்தை நம்ம பார்க்கலாம். இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட முருகர் இருக்கிறத காட்டி கொடுப்பார். நம்மளுக்கு மனசில் எவ்வளோ பெரிய பாரம் இருந்தாலும் கவலையே இருக்காது. எல்லாம் முருகர் பார்த்துப்பார். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எல்லாம் அவன் செயல் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், தெளிவு வந்துடும், வாழ்க்கையே மாறிடும். மாற்றங்கள் நல்லா நம்ம உணரலாம். நம்மளே மாறிடுவோம். யாரையும் திட்டமாட்டோம். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறதெல்லாம் இப்போல்லாம் இருக்காது. அந்த மாதிரி கோவமே பட மாட்டோம். எல்லாமே கடவுள் பார்த்து பாருன்ற வரி ஒரு நம்பிக்கையே வந்துடும். நம்மளை விட்ட யார் பேர் பேசினாலும் நமக்கு கடவுளோட வார்த்தை தான் நமக்கு காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும். யாருமே நடக்காது இது நடக்கும்னு சொன்னால் நமக்கு சிரிப்பு தான் வரும். முருகன் இருக்கான் பார்த்துக்கிறதுக்கு, இவங்க யார் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு நமக்கு ஒரு சிரிப்பு வரும். புரிதல், நமக்கு மனசுக்குள்ளே புரிதல் வந்துடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சிரிப்பு தான் நமக்கு வரும். முருகன் இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நம்ம எதை கண்டும் எப்போவும் யாரை பார்த்தும் பயப்படவே மாட்டோம். இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். முருகர் நம்ம கூட இருந்தார்னா வாழ்க்கை மாற்றமாக இருக்கும். யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நல்லவங்க மட்டும் தான் உட்காந்து பேச முடியும். கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா உட்காரவே முடியாது. அவங்களால உடனே கிளம்பி போயிடுவாங்க. அவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா போன உடனே அவங்களுக்கு கெடுதல் நடக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் முருகர் இருக்கார். நம்ம வீட்டில் முருகர் இருக்கும்போது, முருகர் வாசம் செய்யும்போது, முருகனுடைய ஆட்சி நம்ம வீட்டில் நடக்கும்போது நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த கெட்ட எண்ணத்தில் வந்தாலும் அந்த கெட்ட எண்ணத்தை அவங்கக்கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிடுவார். நீயே கொண்டு போ, உன் எண்ணத்தையும் செயலையும் நீயே கொண்டு போ அப்படின்னு திருப்பி அனுப்பிடுவார். நல்லவங்களுக்கு மட்டுமே வீடு தான், நல்லவங்களுக்கு மட்டுமே இடம் நம்ம வீடு. வீடு தானே, மனுஷங்க தானே இருக்கு.